வணக்கம் மகளே. தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நேற்று தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் உலக நாயகன் கமலஹாசன், நாங்கள் தேர்தலே போட்டி போடல, எங்களை ஆளை விட்டியா சாமி அப்படின்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்தில் ஒரு கும்பிட போட்டுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டு ஓடி போயிட்டார். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடம் கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக வெறும் 8 தொகுதியை கொடுத்தது. அந்த 8 தொகுதியில் 6 தொகுதி ரிசர்வ் தனி தொகுதி, 2 தொகுதி பொது தொகுதி. 5 வருடம் கூட்டணியில் இருந்த கட்சிக்கு வெறும் 8 தொகுதி. நேற்று வந்து தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா 10 தொகுதி ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா தொகுதி. என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்தா இழிச்சவாயன்னு எழுதி விட்டுருக்கா அப்படின்னு தெரியல. அதாவது திமுக எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகளை தேர்தலின் போது இந்த ஊர்கா மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. தன்னுடைய தேவைக்கு இந்த கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி கொள்வாங்களே தவிர அவங்கள வளர விடணும், பெரிய கட்சியாக வளரணும், நிறைய சீட்டு கொடுக்கணும், அவங்களும் மக்கள் மத்தியில் பிரதிநிதித்துவம் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. ஆனால் நம்ம முதல்வர் என்ன சொல்லுவார், மாறை தட்டி கொண்டு என்ன சொல்லுவார், நாங்கள் சமூக நீதிக்கான ஒரு கட்சி, திராவிட மாடல், மக்களை முன்னேற்றுவோம், உங்களுடன் சொல்ல என்னென்ன இருக்கோ எல்லா பேரையும் வச்சுருவாங்க. ஆனால் சமூக நீதி பெயரளவில் தான் இருக்குமே தவிர அங்கே விஷயம் ஒன்றும் நடக்காது. ஸோ இப்படி மார்தட்டி கொள்கிற முதல்வர் 5 ஆண்டு கூட்டணியில் இருந்த ஒரு கட்சிக்கு வெறும் 8 தொகுதி, ஏன் ஒரு 10 தொகுதி கொடுத்தா என்ன குடியா மொழிகி போயிடும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறிடுது. எல்லா கூட்டணி கட்சிகளையுமே திமுக வந்து இந்த தடவை கீழே தான் கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சீட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இல்லவே இல்லை. அது கம்யூனிஸ்ட்ல இருந்து விடுதலை சிறுத்தைகள் வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. மதிமுக வந்து பாத்தீங்கன்னா 4 தொகுதி, 4 தொகுதியில 3 தொகுதியில நீங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணும், ஒரு தொகுதியில நீங்க உங்களுடைய பம்பர சின்னத்துல போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 4 தொகுதியை கொடுத்துட்டு 3 தொகுதியில நீங்க உதயசூரியன்ல போட்டியிடணும்னா நீங்க திமுக எம்எல்ஏ ஆயிடுவீங்க. மதிமுகவுடைய 3 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்கன்னா அவங்க திமுக எம்எல்ஏ ஆயிடுவாங்க. ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ தான் வைகோவுக்கு கிடைக்கும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷம் மாதிரி. அதாவது கூட்டணி கட்சிக்கு எங்கள் கட்சியோட சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இதை வந்து தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிக்குது அப்படின்னு தெரியல. அதாவது நீங்கள் கூட்டணின்னு சொல்றீங்க, ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணுறாங்க, தனியாக பதிவு பண்ணிட்டு ஒரு கட்சியுடைய தலைவர் நான் தான், நிறுவனர் நான் தான் சொல்லி அந்த கட்சியை பதிவு பண்ணிட்டு இன்னொரு கட்சியுடைய சிம்பல்ல போட்டிடுறது ரொம்ப வெக்கமான விஷயம், வேதனைக்குரிய விஷயம் தான். இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் வந்து இது வந்து மோசமான விஷயம், அடுத்த பிள்ளைக்கு நம்ம பேரை வைக்க கதை தான் இது அப்படின்னு சொல்லி பச்சையா சொன்னா அப்படித்தான். ஸோ அதை கருத்தில் கொண்டு அவர் வந்து நான் தேர்தலிலே போட்டியிடலப்பா, என்ன ஆளை விட்டுருங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் போயிட்டார். கமலஹாசன் செய்தது உண்மையிலே ஒரு நியாயமான விஷயம், ஒரு கட்ஸா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவரை பற்றி பல்வேறு விமர்சனம் சொல்றாங்க. ஒரு கட்சின்னா கண்டிப்பா தேர்தலில் போட்டியிடணும் அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் சரிதான். பட் ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடணும் அவன் சின்னத்தில் போட்டியிடணும், ஊரா வீட்டு சின்னத்தில் போட்டியிடக்கூடாது. ஸோ அதை கருத்தில் கொண்டுதான் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வந்து தேர்தலில் இருந்து வெளியே போயிட்டார். இது ஒரு சரியான முடிவு தான். திமுகவிற்கு ஒரு சம்மட்டி அடி தான் அது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனே வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனே வந்து கமலஹாசன் நீங்கள் வாங்க கூட்டணிக்கு வாங்க வந்து போட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் நீதி மையத்தை வந்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட அழுத்தம் கொடுக்கக்கூடாது, அவருடைய சொந்த சின்னத்தில் அவங்கள போட்டியிட சொல்லணும், டார்ச் லைட் சின்னத்திலே போட்டியிட சொல்லணும் அப்படின்லாம் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. இதே திருமாவளவனா ஏன் வைகோவுக்கு அறிக்கை வெளியிடலை, ஏன் அறிக்கை வெளியிடலை? ஸோ இதுலலாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் உள்கூத்து இருக்குது. ஒருவேளை மக்கள் நீதி மையம் வந்து நடிகர் விஜய் கூட போயிருமா வச்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுக்கள் வருது. ஸோ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கில் பார்க்கும்போது தமிழக அரசியல் களம் ரொம்ப ஒரு படு மோசமான ஒரு நிலையை போயிட்டு. ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம், அதாவது பாஜகவை விட திமுக வந்து ஒரு மிக மோசமான ஒரு நிலையில இருக்கு. எப்படி பாஜக வந்து கட்சிகளை வந்து உடைக்குது அப்படின்னு சொல்றாங்க, அதை விட மோசமான விஷயத்தை தமிழகத்தில் வந்து திமுக செய்து கொண்டிருக்கு. அதுவும் தேர்தல் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை எங்கள் சின்னத்தில் தான் போட்டியிடணும் நீங்க அப்படின்னு சொல்றது ஒரு மிக மோசமான விஷயம். திமுக கூட்டணியில ஒரு மிக முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 2 கட்சிகள் தான். ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள். இந்த 2 கட்சிகளும் இல்லை என்றால் திமுக கூட்டணி சுக்குநூறா உடைஞ்சிடும். இதுதான் விஷயம். இந்த விஷயத்துல திமுக என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்காது, காங்கிரஸையும் விட்டு கொடுக்காது,
விடுதலை சிறுத்தைகளையும் விட்டுக் கொடுக்காது. ஸோ இந்த நிலைமை நம்ம கணக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் திமுகவுடைய வாக்கு வங்கி இந்த 2026 எலெக்ஷன்ல சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நிதர்சனம். எதை வச்சு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இந்த ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுடைய ஆட்சிக்கு எதிரான அந்த அலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் எந்த விதமான ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டிலையும், அதாவது கூட்டணி கட்சியில் இருந்தாலும் ஆளும் கரப்பு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும். அதுதான் ஒரு நல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய நண்பன் அப்படிங்கிற விதத்தில் அது அழகு. பட் ஆனால் அண்ணன் திருமாவளவன் எங்கேயுமே சுட்டி காட்டலை. ஆரம்பத்திலிருந்து இந்த வேங்கை வயல் பிரச்சனை இன்னமும் அதற்கு தீர்வு காண முடியல. நாங்குநேரி பிரச்சனை இன்னமும் தீர்வு காண முடியல. இந்த விளாத்திக்குளம் சம்பவம் 17 வயது நிரம்பிய இந்த +2 மாணவி படுகொலை செய்யப்பட்டார், பாலியல் வன்முறை செய்யப்பட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல. மடப்புறம் அந்த சிவகங்கை மடப்புறத்தில் அஜித்குமார் கொலை வழக்கு, அதுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்தது. ஸோ இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் அதெல்லாம் திமுகவை எதிர்த்து அண்ணன் திருமாவளவன் எங்கேயுமே குரல் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதி கொடுத்தது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அநீதி. அண்ணன் திருமா ஏன் இதை சகிச்சு கொண்டு போறாரு, இல்லை ஒரு நிர்பந்தத்தில் இருக்காரா அப்படின்னு தெரியல. நாம் விசாரித்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய நிர்பந்தத்தில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்றாங்க. மேலும் இந்த 8 தொகுதியை கொடுத்துட்டு திமுக போட்ட கண்டிஷன் என்ன தெரியுமா? நாங்க சொல்ற எங்களுக்கு ஆதரவாக விசிகாவில் இருந்து செயல்படக்கூடியவர்களை தான் நீங்கள் அந்த எம்எல்ஏ போஸ்டிங் கொடுக்கணும், அவங்கள வேட்பாளர்களாக நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்கு. அதாவது ஆலூர் ஷானவாஸ், வன்னியரசு போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள், அவர்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுப்பதாக செய்திகள் வருது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது திமுக என்ற கட்சி, விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியை தன்னுடைய பிடியில வச்சிருக்கு. ஒரு ஆக்டோபஸ் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக மாட்டியிருக்கோ, வெளிவர முடியாமல் தவிக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள தோன்றுது. ஒரு எண்ணம் எதுவாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இந்த 8 வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகம். ஒரு 90% வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் மக்களுடைய எந்த பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடைய ஒரு அங்கமாக, ஒரு தொங்கு சதையாக மாறிவிட்டதே தவிர களத்துல மக்கள் பிரச்சனைகள், மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக இந்த ஆதி திராவிட மக்கள், பழங்குடியின மக்கள், பின்தங்கிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக தொல் திருமாவளவன் ஏட்டுச்சுரைக்க அளவுல வாயில மட்டும் அறிக்கைகள் விட்டு கொண்டிருந்தாரே தவிர ஆளும் கூட்டணி அரசை கண்டித்து தட்டி கேட்கல. அது ஒரு மிகப்பெரிய அவர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு குறையாக, அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கும்போது திமுகவுக்கு கூட்டணியாக இருந்து முட்டை கொடுத்தாலும் வரக்கூடிய இந்த 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுடைய 8 தொகுதி வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% வாய்ப்பு இல்லை. 8 தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள் அப்படிங்கிறதான் கள யதார்த்தமாக இருக்குது. ஸோ இது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏனென்றால் அவர் இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத அண்ணன் திருமாவர்கள் நினைக்கிறாரு. ஸோ அது தன்னாலே இயற்கையாகவே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் இந்த முறை சில பல விஷயங்களை விட்டு கொடுத்து விட்டு, காலம் சில விஷயங்களுக்கு எப்பவுமே பதில் சொல்லணும். அது போகிற போக்கில் விட்டுடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போகிற போக்கில் விடும்போது அதுவே நமக்கு வேண்டிய சில சாதகமான விஷயங்களை காலமே நமக்கு செய்து கொடுக்கும். ஸோ அந்த பாணியில் தான் அண்ணன் அவர்கள் செயல்படுறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சிறுமப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது. அண்ணன் திருமாவளவன் ஒரு போற்றுதலுக்குரிய நபர். அதுவும் குறிப்பாக இந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு கடுமையாக அந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரை போற்றணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். அந்த கட்சியை சிறுமப்படுத்தணும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது. பட் என்ன எதுவாக இருந்தாலும் விமர்சனம் அப்படிங்கிறது இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும், அரசியல் கட்சி தலைவருடைய செயல்பாடுகள் மீதும், அவருடைய கட்சியுடைய செயல்பாடுகள் மீதும் கண்டிப்பாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.